உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னமோ உனக்கு மட்டும்தான் காவிரி மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் நாங்களாம் அவளை கைவிட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. அவளை பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? எங்க இருந்து வந்தது இந்த திடீர் பாசம்? சும்மா எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்காத. நான் என்ன சொல்றது, மாமா பாவம். அவரு என்ன முயற்சி எடுத்தாலும் இவங்க 2 பேரும் அதுக்கு எதிராவே நிக்கிறாங்க. ஜனனிக்கு நகை கிடைக்காத கோவத்துலதான் இதெல்லாத்தையும் செஞ்சிருக்கா. சிவா, அப்பா அவ்வளோ சொல்லியும் நீ காவேரிய கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நீ எப்பவுமே அப்பாக்கு எதிராவே நடந்துக்கிற. அவ எக்ஸாம் எழுத ஒண்ணும் போகல, அவ கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் அவ இங்கிருந்து ஓடி போயிட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? அப்பா, அவ எங்கேயும் ஓடி போலப்பா. என்னால யாரையுமே நம்ப முடியல. என் பொண்ணு எனக்கு எதிராயிட்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்? இது பாருங்க, எனக்கு தெரியாது. காவேரி இப்ப இங்க வரணும். டே சிவா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்னம்மா நீயும் இப்படி சேர்ந்து பண்ணிருக்க? ஐயோ, என்ன நடக்க போகுதோ? எப்படி அத்த சொல்லுவாங்க? நீங்களும் திரும்ப திரும்ப அவங்க சொல்றதை நம்பிட்டே இருக்கீங்க. என்கிட்ட கூட காவேரி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒருவேளை அவளையும் இவங்க எல்லாம் சேர்ந்து மயக்கிட்டாங்களோ என்னவோ. பாத்தே ஜனனி, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, எக்ஸாம் எழுத நம்ம அனுப்பிட்டோம். இங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க சிவா, நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. எல்லாம் சரியாயிடும். எக்ஸாமும் எழுதிருப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். விசாலாச்சி, வந்துட்டேங்க. என்னங்க? சிவா வந்துட்டானா? அவன் பாட்டு காவேரி கூப்பிட்டு எங்கேயாவது போயிட போறான். அவன் எங்க இருக்கான்னு கேளு. போன் பண்ணு முதல்ல அவனுக்கு. சரிங்க, இதோ பண்றேன். என்னாச்சு, எடுக்கிறானா இல்லையா? ரிங் போயிட்டு இருக்குங்க. என்ன? இல்லங்க, போன் எடுக்கல. இத பாரு, எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இன்னைக்கு மட்டும் ஃபங்க்ஷன் சரியா நடக்கல, இருக்கு உங்களுக்கெல்லாம். இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, போன் எடுக்கலையே. ஓய், என்ன குட்டி, வா போலாமா? என்ன ஓடி போயிடுவேன்னு நினைச்சு கூட்டிட்டு வர சொன்னாங்களா? நானே வந்திருப்பேனே. எக்ஸாம் எப்படி பண்ண? அம்மா, இன்னைக்கு உனக்கு 2 எக்ஸாம் இல்ல? 2 எக்ஸாமா? ஆமா, ஒன்னு காலேஜ்ல, இன்னொன்னு வீட்ல பொண்ணு பார்க்க வராங்களே ஒண்ணு. அண்ணா, சரி சரி, உட்காரு, வா. வந்துட்டாளா? வந்துட்டா. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நம்மள மேல அனுப்பிடுவாங்க போல இருக்கு. ஒரே டென்ஷன் தான். பாட்டி, நீங்க நேரம் சும்மா இரு. அவன் முதல்ல உள்ள போட்டோம். வெளியே போகும்போதும் இப்படி வீட்டுக்குள்ள வரும்போதும் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்காது. பயங்கர மூட் அவுட் ஆயிடும். ஆமாண்டா, எனக்கே அறிவுரை சொல்லு. முதல்ல உன் தங்கச்சியை கூட்டு போய் அவளுக்கு அறிவுரை சொல்லு. அப்புறம் உன் பொண்டாட்டியை கூட்டு போய் அவளுக்கும் அறிவுரை சொல்லு. அதை விட்டுட்டு எனக்கு சொல்லாத, போடா. அப்பா, அப்பா, காவேரி வந்துட்டாப்பா. ஏய், உன்னை எக்ஸாம் எழுத போக கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? பா, அதான் வந்துட்டான்லப்பா. தப்பிச்சிட்டீங்களா மாமா? ரம்யா, காவேரிய உள்ள கூட்டு போய் ரெடி பண்ணுங்க, டைம் ஆகுது. சரி. காவேரி, உனக்கு எவ்வளவு தைரியம் டி? போலாம், வா வா வா.
டேய், சொல்லுங்கப்பா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல. பொண்ணு பார்த்து கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி நடந்துக்காத. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்டே இதே சொல்லி வை. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா. ஆனா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுப்பீங்க. என்னங்க, நீங்க வாங்க வாங்க வாங்க. ஏய், டைம் ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. மாமா வேற சீக்கிரமா ரெடியாக சொன்னாரு. என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. ஆளை விடுங்க. ஏய் என்னடி, அப்பா பொண்ணு பார்க்க இன்னைக்கு அவங்கள வர சொல்லிருக்காரு. நீ ரெடி ஆகலன்னா தப்பா போகும். அப்பாவோட மரியாதை போயிடும். நாளைக்கு பஞ்சாயத்து அது இதுன்னு போகும்போது அப்பாவை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த ஊர் உலகத்துக்காகவாது கொஞ்சம் பாரு. நான் எதுக்கு ஊர் உலகத்தை பார்க்கணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க. அதுக்காக ரெடியாக வேண்டாமா? சொன்னா கேளு. ட்ரெஸ்ஸ மாத்து. என்ன தொல்லை பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. ஏய் இல்லடி, நீ ரெடி ஆகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? நீ அவரை புரிஞ்சுக்கலையே. உனக்காக தானே அவர் இந்த ஏற்பாடெல்லாம் பண்றாரு. எதுமா? இது என்னோட கல்யாணம்ங்கறீங்க, ஆனா நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. என்னம்மா கொடுமை இது? காவேரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ எழுதுனல, அதே மாதிரி நீ எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்றத கேளு. என்ன பண்ண சொல்றீங்க? எப்படியாவது ரெடி ஆயிடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்னால எப்படி ரெடி ஆக முடியும்? இப்படியே ஆளாளுக்கு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவீங்க. நான் உங்க யாரையும் நம்ப மாட்டேன். என்ன கூட நம்ப மாட்டியா? என்னால யாரையும் நம்ப முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. என்ன தயவு செஞ்சு எல்லாரும் விடுங்களேன். சிவா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். காவேரி, நீ கூட வா. எதுக்கு? நீ வான்னு சொல்றேன்ல, வா. எந்திரி சொல்றேன், வா. விடுங்க. காவேரி, முரண்டு புடிச்சனா உங்க அப்பா பேரு கெட்டு போயிடும். முதல்ல மாமா மரியாதை தான் முக்கியம். அதனால நீ முதல்ல ரெடி ஆகு. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன பாத்துக்கிறது? என்ன ரெடியாக சொல்லாதீங்க. அப்படி சொல்ல சொல்ல எனக்கு கடுப்பாகுது. உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்காது காவேரி. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ முதல்ல ரெடி ஆகு. அவங்க வந்து பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குல்ல, அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.